மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. எனக்கு தெரியாது, இந்த வார்த்தையை நாம் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறோம். உண்மை எது என்று நமக்கு தெரிந்தாலும் அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு பயந்து நாம் மிக சௌகரியமாக எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லியிருக்கிறோம். உண்மைக்கு நாம் சான்று பகர தவறியிருக்கிறோம். இவ்வாறு எனக்கு தெரியாது என்று உண்மையை மறைத்த நேரங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித ஆரோக்கிய அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களை நின்று விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 17:20 முதல் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக்காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன்.
கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11, வசனங்கள் 27 முதல் 33 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரஷ்ய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின். அவரிடம் ஒரு விலை உயர்ந்த கை கடிகாரம் இருந்தது. அது காணவில்லை என்று அவருடைய பாதுகாப்பு அதிகாரியிடம் அவர் சொல்லுகின்றார். சொல்லி குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றார். சில நாட்கள் கழித்து இந்த பிரதம மந்திரி தனது கை கடிகாரம் அலமாரியிலே இருப்பதை கண்டுபிடிக்கின்றார். பாதுகாப்பு அதிகாரியை அழைக்கின்றார். இந்த பிரதம மந்திரி சொல்வதற்கு முன்பாகவே அந்த பாதுகாப்பு அதிகாரி, இந்த குற்றம் செய்தவர்களை 8 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், அதிலே 3 பேர் இந்த கை கடிகாரத்தை எடுத்ததாக ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னார். மனித அதிகாரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு. குற்றம் செய்யவில்லை என்றாலும் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்வதற்கு காரணம், அந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய அதிகாரம் வரம்பு மீறி போகிறது. அதிகாரம் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதலாவதாக நாம் வழக்கமாக பயன்படுத்துகிற எனது சக்தி, எனது பதவி, எனது நியமனம், எனது பொறுப்பு, இதை குறிக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய அறிவு மற்றும் ஆற்றல் காரணமாக அடுத்தவர் மேல் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்திற்கும் அதிகாரம் என்கின்ற அர்த்தம் உண்டு. போட்டியிட்டு பெறுகின்ற பதவிகள் வழியாக
ஒருவருக்கு கிடைக்கும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. இத்தகைய அதிகாரத்தை பெறக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேற்கொள்ளுகின்ற பரிதாபமான முயற்சிகள் இவை அனைத்தும் நம்மை வெட்கத்திலும் வேதனையிலும் ஆழ்த்துகின்றன. யூதர்களை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதனின் அதிகாரம் 3 வரும். சதுசேயர்களைப் போல பணத்திலிருந்து இந்த அதிகாரம் வரும். அல்லது தலைமை குருக்களைப் போல பதவியிலிருந்து இந்த அதிகாரம் வரும். அல்லது மறைநூல் அறிஞரைப் போல படிப்பிலிருந்து இந்த அதிகாரம் வரும். இந்த பணம், பதவி, படிப்பு, இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு அதிகாரம் வரும். ஆனால் இயேசு எந்த ஒரு குருவிடமும் பள்ளியிலோ பயிலவில்லை. ஆனால் இறைவனை பற்றி தான் ஆழ்ந்து உணர்ந்ததை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை ஆச்சரியத்தில் அமிழ்த்தினார். மோசே துவங்கி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர்களாக பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களில் பலர் அரியணைகளில் அமர்ந்து அதிகாரம் செலுத்தவில்லை. பலர் பரிதாபமான நிலையிலே வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனாலும் இறைவன் பெயரால் பேசுகிறோம் என்ற அந்த உறுதி மட்டுமே அவர்களுக்கு அதிகாரத்தையும் துணிவையும் வழங்கியது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்டிருந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு இந்த அதிகாரத்திற்கு ஒரு புதிய இலக்கணத்தை கொடுக்கிறார், புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். படிப்பால், பணத்தால், பதவியால் வராத ஒரு அதிகாரத்தை பணிவால் காட்டுகின்றார். உணவு வேளையிலே இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி ஒரு அடிமையினுடைய வேலையை செய்தபோது யார் உண்மையான தலைவர், யார் உண்மையான போதகர் என்பதை அவளுக்கு எடுத்துரைத்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு தனது அதிகாரத்தை தனக்காக, தன் நல்வாழ்வுக்காக பயன்படுத்தவில்லை. எப்பொழுதும் பிறருடைய நல்வாழ்வுக்காகவே இயேசு இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு பசித்தோருக்கு உணவளித்தார், நோயுற்றோரை குணமாக்கினார், பேய் பிடித்தோருக்கு விடுதலை அளித்தார், சென்றவிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நற்சான்றிதழ் என்ன தெரியுமா? எல்லாம் நன்றாக செய்கிறார், ஊமைகள் பேசவும் செவிடர்கள் கேட்கவும் செய்தார். ஆக தனக்கு இறைவன் வழங்கிய அந்த அதிகாரத்தை மக்களுடைய நல்வாழ்வுக்காக இயேசு பயன்படுத்துகின்றார். இன்றைக்கு உலகத்திலே ஏறக்குறைய 195 நாடுகள் உண்டு. இதிலே பிரதம மந்திரி, ஜனாதிபதி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற போது ஏறக்குறைய உலகத்திலே 300 தலைவர்கள் உண்டு. ஆனால் இந்த 300 தலைவர்களிலே ஒரு சிலர் தான் மக்களுடைய, இந்த உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்றார்கள். தங்கள் ஆணவத்தாலும் தாங்கள் செய்கிற தவறுகளாலும் ஊடகங்களால் இவர்கள் அதிகமாக பேசப்படுகின்றார்கள். ஆங்கிலத்திலே ஒரு கூற்று உண்டு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று சொல்வார்கள். அதாவது அதிகாரம் கெடுதலை விளைவிக்கிறது, அத்துமீறிய அதிகாரம் அத்துமீறிய கெடுதலை விளைவிக்கிறது. இவ்வாறு நம் உலகத்திலே ஒரு சில தலைவர்கள் அத்துமீறிய அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்தி வருவதை நாம் கண்டு வருகிறோம், கேட்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களில் அல்லது நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய இடங்களில் தலைவர்கள். எனவே நமக்கும் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடாது. மாறாக அடுத்தவர்களுக்கு நாம் பணிபுரிய இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அன்னை மரியாள் உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்க பெறாத ஒரு பேர் அவருக்கு கிடைத்தது. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது மட்டுமல்ல, கடவுளின் தாயாகின்ற ஒரு பேறு பெற்ற நிலையை அவர் பெற்றிருந்தாலும் ஆணவத்தால் அவர் ஆடவில்லை. மாறாக யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்ய செல்லுகின்றார். வயது முதிர்ந்த நிலையிலே குழந்தையை பெறப்போகிற எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய செல்லுகின்றார்.
கானாவூர் திருமண மக்கள் போதுமான அளவுக்கு திராட்சை ரசம் இல்லாததால் தத்தளித்த போது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பரிந்துரையால் ஒரு புதுமையை பெற்று தந்தார்கள். அன்னை மரியாள் இப்படித்தான் தனக்கும் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பேற்றினை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நமக்கு உதவிகள் செய்து வருகின்றார். நாமும் அவரை போல பிறர் பணி புரிவோம், அன்பு செய்வோம். இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவார் இறைவா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உனதுமான இந்த இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணுக்கு மக்கு எல்லையற்ற அருள் துணையால் உமது நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கிடுவதும் மிகச்சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னை நினைவுகூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக முது மாண்பை வான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்பால் பிறருக்கு நாம் பணிவிடை புரிய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தம் அதிகாரத்தை பிறருக்கு பணி புரிவதில் காட்டியவர். இவரை உணவாக உண்ண என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றைத்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றிரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி